அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். சமீபத்தில் ஹோண்டா அமேஸ் உடைய 3rd ஜெனரேஷன் காரை லான்ச் பண்ணாங்க. இது ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான் கார். இந்த காரை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா, யார் வாங்கலாம் யார் தவிர்க்கலாம், மேலும் இந்த காருடைய நேரடி போட்டியாளரான மாருதி சுசுகி டிசைரை விட இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோண்டா அமேஸ் ஏன் வெகுஜன மக்களை ஈர்க்கவில்லை அல்லது ஏன் பல பேர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 2nd ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸ் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருந்துச்சு, உள்ள நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருந்தும் ஹோண்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் இருந்தும் ஏன் அதிகம் பேர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மைலேஜ். குறைவான மைலேஜ் தான் முதல் முக்கிய காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் அதில் எதிர்பார்த்த அந்த என்ஜினுடைய பவர் இருக்காது. நாம் என்ன நினைப்போம், ஹோண்டா என்ஜின் சூப்பராக இருக்கும், நல்ல பவராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் அந்த என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பவராக ஃபீல் ஆகாது. அது ஒரு முக்கிய காரணம். மூன்றாவது ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட டிசைர் இங்கே இருந்தது. ஒருவேளை இந்த டிசைர் அப்படிங்கிற கார் இங்கே இல்லை அப்படின்னா ஹோண்டா அமேஸ் தான் நம்பர் 1 இடத்துல இருந்திருக்கும். ரைட், ஓகே. இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 2nd ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணங்களால் தான் இது அதிகமாக சேல் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 3rd ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. அந்த 2nd ஜென்ரேஷனை விட இன்னும் பெட்டராக இருக்கா, மைலேஜில் வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதானே அந்த காரை வாங்க முடியும். ரைட், இப்போ அதோடைய டிசைன் பார்க்கும் பொழுது டிசைன் பொறுத்தளவில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா எலிவேட்டை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பின்பக்கம் அப்படியே ஹோண்டா சிட்டி மாதிரி இருக்குது. நல்ல விஷயந்தான். அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய கார்களையே அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ரைட், அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, ஒரு 172 mm. பொதுவாக இந்த காம்பேக்ட் செடான் கார்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறையாக இருக்கிறதுனால அடிக்கடி கீழே தட்டும். ரைட், 2nd ஜென்ரேஷனில் 170 mm இருந்துச்சு, இதில் ஒரு 2 mm கூட்டியிருக்காங்க. இருந்தாலும் தட்டத்தான் செய்யும். நீங்கள் பொதுவாகவே காம்பேக்ட் செடான் கார்களை ஓட்டும் பொழுது நீங்கள் கவனமாக தான் ஓட்டணும். அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக ஏற்றி இறக்குறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்வேன். ஒரு 5 பேர் உட்காந்து பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டோம் அப்படின்னாலே மற்ற எஸ்யூவி மாதிரி அது எல்லா இடத்துலையும் போக முடியாது. அப்படிங்கிறனால காம்பேக்ட் செடான் அப்படின்னாலே அது ஏரோடைனமிக்ஸ்க்கு ஏற்றாப்புல தான் அதை பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம இதை ஒரு குறையாக சொல்லக்கூடாது. அந்த காரில் வாங்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் டிரைவிங் பண்ண கற்றுக்கிடணும். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காம்பேக்ட் செடானில் போகிற அந்த கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக் காரில் கிடைக்காது. சில நேரங்களில் எஸ்யூவியில் கூட கிடைக்காது. மோசமான சாலைகளில் போகும் பொழுது இந்த காம்பேக்ட் செடான் கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இப்படி நம்ம எஸ்யூவியில் போனோம் அப்படின்னா ரொம்ப இப்படி லேக் ஆகும். நமக்கு ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறும் பொழுது ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காம்பேக்ட் செடான் கார்களில் பாருங்கள், பள்ளங்களில் இறங்கி ஏறும் பொழுது பெரிய அளவில் லேக் இருக்காது. அப்போது கம்ஃபர்ட் அப்படின்னாலே நம்ம காம்பேக்ட் செடான்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ டிசைன் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஓரளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் 172 mm கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ஜினை மாற்றலை. அதில் வரக்கூடிய ஒரு 1.2 லிட்டர் ஐவி டெக் என்ஜின் சொல்கிறோம். அந்த என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 PS பவரோட ஒரு 110 Nm டார்க் வெளிப்படுத்தக்கூடிய என்ஜின் தான். கேட்குறதுக்கு நல்ல ஃபிகராக தான் இருக்குது. ஆனால் அதோடைய பவர் பார்க்கும் பொழுது ரொம்பவே குறையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஜாஸ் இருந்துச்சு, சேம் என்ஜின் தான். பல வருஷங்கள் நான் ஓட்டியிருக்கேன். அந்த வண்டியை ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். அதாவது பேசிக் பிக்கப் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு 5 பேர் உட்காந்துட்டு பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரை போட்டு நம்ம ஆக்சிலேஷன் பண்ணும்பொழுது மெதுவாக போகும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடிப்படை பிக்கப் அப்படிங்கிறது ரொம்ப குறையாக இருக்கும். ரைட், பரவாயில்லைங்க, எனக்கு பவர் வந்து குறையாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு மைலேஜ் கிடச்சிட்டா பிரச்சனை இல்லைல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மைலேஜும் கிடைக்காது. மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துன்னு சொல்கிறேன். நான் வந்து ஹோண்டா ஜாஸ் நிறைய ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஹோண்டா அமேஸ் வந்து சமீபத்தில் கூட ஹொசூரில் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு விஷயமா போயிருந்த போது நம்ம சேனல் ஃபாலோவர் சார் ஒருத்தருடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு தனி வீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க காரை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணேன் ஒரு 1 month. அதனால் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இந்த ஹோண்டா அமேஸ் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து 10, 11, 12 சில நேரங்களில் 9 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஹைவேல போகும்பொழுது நார்மலாக ட்ரைவ் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம ஓவர்டேக் பண்ணி அப்படி ரொம்ப வந்து சாஃப்ட் ஃபுட்டாக இல்லாமல் அப்படியே நார்மலாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா 15, 16க்கு மேலே கிடைக்கல. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 17 வரைக்கும் போகுது. அதை தாண்டி போகணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப மெதுவாக ரொம்ப சாஃப்டாக போனால் தான் 18 எல்லாம் போகும். ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15, 16 அது தாண்டவே தாண்டாது. அப்போது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை இந்த காரை வந்து யார் செலக்ட் பண்ணுவா? ஒரு காம்பேக்ட் செடான் கார்களை வந்து பெரும்பாலும் யார் தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆஃபீஸில் போகிறவங்க, ஒரு ஃபேமிலி யூஸுக்கு எடுக்கிறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது மைலேஜ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த மைலேஜ் பிரச்சனையில் தான் நிறைய பேர் வந்து இந்த கார்களை தவிர்க்க காரணம். அதே சமயத்தில் இதோடைய நேரடி போட்டியாளராக இருக்கக்கூடிய மாருதி சுசுகி டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் அதிகமாக கொடுத்துரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி டிசைர் 3rd ஜென்ரேஷனாக இருக்கும் பொழுதே நல்ல மைலேஜ் கொடுத்துரும். அதாவது சிட்டி சைடில் வந்து டிசைர் வந்து ஒரு 14, 15 கொடுக்கும். ஹைவே போனீங்க அப்படின்னா 17லேருந்து சிலருக்கு 20 கூட கொடுக்கும், சிலருக்கு 21, 22லாம் கொடுக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மைலேஜ் வந்து மாருதியில் கூடிக்கிட்டே இருந்ததுனால 1 லிட்டரில் எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட கிடச்சிது அப்படின்னா எவ்வளோ பெரிய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு போகும்பொழுது நம்ம யோசிப்போமா மாட்டோமா? அந்த இடத்துல தான் இந்த ஹோண்டா அமேஸ் வந்து சறுக்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது சரி, அப்போ இந்த புதிய கார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே என்ஜினை தான் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக மைலேஜ் வந்து கண்டிப்பாக பழைய மைலேஜ் தான் இதுலேயும் கிடைக்கும். அதெல்லாம் பரவாயில்லைங்க, எனக்கு மைலேஜெலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு 4 சிலிண்டர் என்ஜின் தான் பிடிக்கும், எனக்கு வைப்ரேஷனே ஃபீல் ஆகக்கூடாது, வண்டியுடைய பிக்கப் வந்து குறையாக இருந்தாலும் பரவாயில்ல, 4 சிலிண்டர் என்ஜின் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோண்டா அமேஸ் வாங்கலாம். ஏன்னா இன்டீரியர் வந்து நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் லெவலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 172 mm வச்சுட்டதுனால பெரிய அளவில் தட்டாது. அப்படிங்கிறனால பல ப்ளஸ்கள் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோண்டா அமேஸ் வாங்கலாம். புதிய ஹோண்டா அமேஸையும் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய மாருதி சுசுகி டிசைரையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் மைலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிசைருக்கு தான் போகணும். ஏன்னா டிசைருக்கு சொல்லப்பட்டிருக்க மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 சம்திங் கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே சமயத்தில் ஹோண்டா அமேஸுக்கு சொல்லப்பட்டிருக்குது 18 சம்திங், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து டிசைரில் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாருதி எப்போவுமே மைலேஜ் விஷயத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்தியாவில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த மைலேஜ் தான். அப்போ 1 லிட்டரில் அதே மாதிரி மாருதியில் வந்து சொல்லப்படுற மைலேஜ் கிட்டத்தட்ட கிடைத்து விடும். சில நேரங்களில் மாருதி சொல்கிற மைலேஜை விட கூடையும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். பல அனுபவங்களில் வந்து எனக்கே தெரியும். ஆனால் ஹோண்டாவில் வந்து அவங்க சொல்கிற மைலேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது எடுக்க முடியறதில்ல. அப்போது
ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து கூட கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கே போகணும்? டிசைருக்கு போகணும். ரைட். இப்போ என்ன கேட்பீங்கன்னா, டிசைரில் 3 சிலிண்டர் என்ஜினாக மாற்றிட்டாங்களே, இங்கே வந்து 4 சிலிண்டர் என்ஜினாக இருக்கே, ஹோண்டா அமேஸில் 4 சிலிண்டர் என்ஜினாக இருக்கு, இப்போ எனக்கு வந்து எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசைரில் வந்திருக்கிற அந்த Z சீரிஸ் என்ஜின் சொல்கிறோம், புதிய என்ஜின் அது 3 சிலிண்டர் என்ஜின் தான். அதே சமயத்தில் பவர் வந்து குறையாக தான் இருக்குது. ஒரு 82 PS பவரோட 112 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு என்ஜின் இது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டிசைர் என்ஜின் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷனை உள்ளே ஃபீல் பண்ண வைக்குது. ஸ்டியரிங்கில் வந்து லைட்டாக தெரியும் ஸ்டார்ட் பண்ணி நிற்கும் பொழுது. ஆனால் ஹோண்டா அமேஸுடைய என்ஜின் ஸ்டார்ட் ஆகி நிற்கும் பொழுது உள்ளே எதுவுமே ஃபீல் ஆகாது. ஏன்னா அது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். ஆனால் இது ஒரு 90 PS பவர் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 2 வண்டியை ஓட்டும் பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, டிசைரோடைய அந்த பேசிக் பிக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஹோண்டா ஜாஸ்லாம் நான் வச்சிருக்கும் போது சில நேரங்களில் ரொம்பவே டென்ஷன் ஆகும். பேசிக் அடிப்படை பிக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோண்டாவில் வரக்கூடிய இந்த 1.2 லிட்டர் என்ஜின் ஐவிடெக் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லி ஆகணும்ல. அப்போது இந்த 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அதை ரொம்ப வேரியேஷன் தெரியலனா கூட இந்த டிசைர் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. 920 கிலோ எடை இருந்தும் 3 சிலிண்டர் என்ஜின் இருந்தும் 82 PS பவர் அப்படிங்கிற ஒரு குறைவான பவர் இருந்தும் இந்த டிசைருடைய என்ஜின் வந்து நம்ம டிரைவ் பண்ணும் பொழுது ஹோண்டா அமேஸை விட இன்னும் கொஞ்சம் பேசிக் பிக்கப் இருக்கிறத வந்து கவனிக்க முடியுது. அதாவது அடிப்படையாக இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா ஹோண்டா அமேஸுடைய என்ஜினை விட இந்த டிசைரோட என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு கொஞ்சம் கூட 112 நியூட்டன் மீட்டர் டார்க்கு வெளிப்படுத்தக்கூடியது. அங்கே பார்த்தீங்கன்னா 110. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஹைவேல யார் கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேஸுடைய என்ஜின் தான். எப்படி அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமேஸுடைய என்ஜின் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டான என்ஜின். அது ஒரு நேச்சுரலி ஆஸ்பெக்ட் என்ஜின் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சைலண்ட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகாது. வண்டி ரன் ஆகிறதே தெரியாது. இந்த மாதிரி பல குவாலிட்டி வந்து இந்த ஹோண்டா அமேஸுடைய என்ஜின்கிட்ட இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி அந்த மைலேஜ் விஷயத்தில் இந்த டிசைரோட 3 சிலிண்டர் என்ஜின் வந்து கூட ஒரு 5 கிலோமீட்டர் கிடைக்கும். அல்லது அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக ஓட்டினாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிசைர் ஹைவேல 18-19 கிடச்சிரும். அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிசைரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க 3 சிலிண்டர் என்ஜின் அப்படின்னாலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கத்தானே செய்யும், ஆனால் இது வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த விவாதம் சரியாக வராது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். டாட்டாவோட டிகார் அது 3 சிலிண்டர் என்ஜின் தானே, அது ஒரு காம்பேக்ட் செடான் தானே. அதோடைய மைலேஜ் எவ்வளோ தெரியுமா? 19 சம்திங் தான். அதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆனால் அது உண்மையில் எவ்வளோ கிடைக்குது தெரியுமா? 16-17க்கு மேலே கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப சாஃப்டாக ஓட்டினா மட்டும் ஒரு 18 கிடைக்கும். அதே சமயத்தில் ஆவரேஜ் நீங்கள் மிக்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டருக்கு மேலே டாட்டாவோட டிகார் வந்து தாண்டதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சிட்டிலலாம் ட்ரைவ் பண்ணும் பொழுது 11-12 அந்த மாதிரி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது உண்டு. அதனால தான் டாடா டிகார் வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் என்ஜின் தான், மாருதியோட டிசைரும் வந்து 3 சிலிண்டர் என்ஜின் தான். ஆனால் மைலேஜ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி வந்து தட்டிட்டு போயிடுது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு காம்பேக்ட் செடானில் அதிகமாக சேல்ஸில் வந்து டிசைர் ஆகிறதுக்கு காரணம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த பழைய டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி இப்போ மாருதி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு 5 ஸ்டார் குளோபல் என்கேப்பில் வந்து ரேட்டிங் வாங்கிட்டாங்க. அப்படிங்கிறனால இன்னும் அதுக்கு மவுஸ் வந்து கூடிட்டு. ஆனால் ஒரு விஷயம் கேட்கலாம், சார் அந்த வண்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே, 163 mm தானே, ரொம்ப தட்டுமே அப்படின்னு கேட்டால் தட்டை தான் செய்யும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் காம்பேக்ட் செடான் கார்ஸை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது அமேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிசைராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது கீழே தட்டும் அப்படிங்கிறத
நீங்கள் முடிவு பண்ணி மெதுவாக, அதாவது பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் வந்து வண்டியை ஏற்றணும், ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் அப்படி மேலே ஏற்றிட்டு அப்படியே லைட்டாக ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா அது அழகாக போயிடும். ரைட், இப்போ வந்து இந்த 2 கார்களுடைய ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 காரையுமே நான் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின் இருக்கையில் வந்து 3 பேர் கரெக்டாக உட்கார முடியும். ஒரு ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க 3 பேர் கரெக்டாக உட்கார முடியும். அதே மாதிரி தான் டிசைர்லையும் பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க கரெக்டாக உட்கார முடியும். ரொம்ப ஹெவி பில்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு பிள்ளைங்களை தான் உட்கார வைக்க முடியும். 2 கார்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன் வந்து பின் இருக்கையை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த காம்பேக்ட் செடான் அப்படிங்கிறதே பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காந்து பயணிக்கிறதுக்கு நல்லா சாஞ்சு உட்கார முடியும். ஹேட்ச்பேக் கார்களில் கூட அந்தளவுக்கு சாஞ்சு உட்கார முடியாது. ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த காம்பேக்ட் செடான் அப்படின்னாலே வயதானவர்களுக்கு, லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கெல்லாம் பின் இருக்கை வந்து சூப்பராக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் சஸ்பென்ஷன் பார்க்கணும்ல, சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டே கிடையாது. அது மாருதி சுசுகி டிசைரில் தான் இன்னும் பெட்டராக இருக்குது. பொதுவாக முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்கள்லேயுமே ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா என்ஜினுடைய வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் பின் இருக்கை தான் எல்லா கார்கள்லையுமே முக்கியமானது. அதில் வந்து இதில் டிசைர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹோண்டா அமேஸ் பொறுத்தளவில் முன்னாடி இருந்த அந்த செகண்ட் ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளத்தில் விடும் பொழுது கொஞ்சம் இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். அதே இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே இருக்குது. அப்படிங்கிறனால பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னு நான் சொல்வேன். பட் டிசைர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய டிசைரே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு கிடைச்ச அனுபவம். அதே மாதிரி ஏசி கூலிங் வந்து எதில் நல்லா இருக்குது அப்படின்னா டவுட்டே கிடையாது, அது வந்து ஹோண்டா அமேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா 2 கார்லேயுமே கூலிங் வந்து எது குயிக்காக ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த ஹோண்டா அமேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்து கேபினில் கூலிங் ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன். டிசைரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரைட், இப்போ வந்து ரைடிங், அதாவது ஹைவேல போகும் பொழுது எந்த கார் நல்லா இருக்குது, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டிய பிறகு இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா இந்த 4 சிலிண்டர் என்ஜின் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அதோட வைப்ரேஷனை வெளிப்படுத்தாது. ஆனால் 60 கிலோமீட்டர் தாண்டிய பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5th கியரில் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, அப்படியே வந்து ஸ்பீடு குறைஞ்சி ஒரு 60க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கியரை டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஆக்சிலேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பவரை ஃபீல் பண்ண முடியுது. அந்த 90 PS பவர் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஸ்பீடில் தான் ஃபீல் பண்ண முடியுது. இனிஷியலாக வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும் பொழுது அந்த ஃபீல் தெரியல. அதே சமயத்தில் நீங்கள் டிசைரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 60 மேலே போகும் பொழுது ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க அப்படின்னா வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5th கியர்லேருந்து 4th கியர் போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா நல்லாவே என்ஜின் வந்து அதிரும், வைப்ரேஷன் ஆகும். ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். இந்த டிசைரை ஓட்டும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதாவது கரெக்டான கியரில் நீங்கள் இருக்கணும். வேகம் குறைஞ்ச உடனே டக்குன்னு நீங்கள் கியரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பொதுவாகவே இந்த 3 சிலிண்டர் என்ஜின் கார்களில் நான் வந்து டியாகோ ஓட்டும் பொழுதும் சரி, ஸ்விஃப்ட் ஓட்டும் பொழுதும் சரி, இப்போ இந்த டிசைரை ஓட்டும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான கியரில் இல்லை அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகும், ஆனால் என்ஜின் வந்து வைப்ரேஷன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ சரியான கியரில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடில் அடிக்கடி கியர்லாம் மாற்றாமல் அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஹோண்டா அமேஸுடைய என்ஜின் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 காரையுமே அப்படி கட் பண்ணி ஓட்டி பார்ப்பேன். எப்போவுமே ஹைவேல வந்து நான் போயிட்டு ஒரு வண்டி 2 வண்டி இருக்குன்னா அதுக்குள்ளே கட் பண்ணி உள்ளெல்லாம் போய் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, ஹோண்டா அமேஸுடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல்.
இதெல்லாம் பெருசாக யாருமே கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நிறைய கார்களை டிரைவ் பண்ணுறதுனால இந்த ஃபீலிங் தெரியுது. ரைட், இப்போ வந்து இந்த 2 கார்லையுமே ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை ஹோண்டா அமேஸில் வந்து சிவிடி வருது, டிசைரில் வந்து ஏஎம்டி வருது. சிவிடி பொறுத்தளவில் எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து கியர் லேகிங் கிடையாது. அப்போ டிசைரோட ஏஎம்டி எப்படி இருக்குது? ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு கியர் லேகிங் இருக்குமே. ஒவ்வொரு கியர் மாறும் பொழுதும் இப்படி நம்ம வந்து உள்ளே ஃபீல் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக் வர்றதை. அந்த ஃபீல் வந்து டிசைரில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே குறைச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். அதாவது பெரிய அளவில் கியர் மாறுற ஃபீல் வந்து பெரிய அளவில் தெரியல, ஓகே தான். ஆனால் சிவிடி பொறுத்தளவில் நம்ம ஹோண்டா அமேஸில் வந்து அந்த கியர் லேகிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த பிக்கப் அப்படின்னு சொல்கிறோம்ல, நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணும் பொழுது அந்த சடனாக எல்லாம் பிக்கப் பண்ணி போகாது. ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆக்சிலேட்டர் மிதித்தாலும் கூட என்ஜின் வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். ஆனால் வண்டி வந்து போகாத ஒரு ஃபீலை வந்து நீங்கள் இந்த சிவிடியில் வந்து உணரலாம். ரைட், அப்படியே வந்து நீங்கள் டிசைரில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைர்லேயுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. 2 கார்லேயுமே நீங்கள் ஒரு சடனாக ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னு நினச்சா ரெண்டுலேயுமே சரியாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஹை ஆர்பிஎம்மில் நீங்கள் என்ஜினை ரைஸ் பண்ணி போனால் அது பிக்கப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிக்கப் பண்ணி ஸ்பீடு போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பிக்கப் அப்படிங்கிறது 2 கார்லேயுமே பரவாயில்லாம தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கும் பொழுது அதை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஆனால் 2 கார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் விஷயத்தில், அதாவது ஆட்டோமேட்டிக் காரில் மைலேஜ் விஷயத்தில் உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் வந்து 19 புள்ளி சம்திங் கொடுத்துருக்காங்க, மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு டிசைரில் வந்து 25 புள்ளி சம்திங் கிடைக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அமேஸுடைய சிவிடி பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற மைலேஜ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில்னு சொல்கிறேன், அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா பல இடங்களில் நம்ம வந்து பிக்கப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். அப்படிங்கிறனால அதுவுமே 15-16 தாண்டறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறனால இதுதான் இந்த 2 காருடைய நிலை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸில் வந்து கொஞ்சம் கூட 416 லிட்டர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் டிசைரில் பார்த்தீங்கன்னா 382 லிட்டர்ஸ் தான். இன்டீரியரில் வந்து உங்களுக்கு அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிசைரில் தான் நல்லா இருக்குது. அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசைரில் அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வித்தியாசங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு 2 காரையுமே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்வேன். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.